ஹாஜியாருக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு என்ன அப்துல் ஒருத்தன் வாத்தியாரா வந்து சேர்ந்திருக்கான். பொறுக்கி நான் பொறுக்கி அப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி. நிஜமாவா? உங்ககிட்ட போய் சொல்லுவானா மிலிட்ரி? துவைச்சு காய போட்டுருக்கிற சேலையை பார்த்தாலே நின்றானே. இப்படி நாத்தம் பிடிச்ச ஒருத்தனுக்கு எவன் சார் வாத்தியார் வேலை கொடுத்தது? பெருசா வெட்டி இருப்பான், வேற என்ன? இப்போ ஹாஜியார் பொண்ணையே டாவடிக்கிறதா கேள்வி. ஆனா பாவம் ஹாஜியாருக்கு இது தெரியாது. அப்படியா? எப்படிப்பட்ட பொம்பளையா இருந்தாலும் சரி வெறும் 10 நிமிஷம் பேசியே மயக்கிறான். மாமா ஒரு ஸ்டாம்ப் இருக்குமா? வீட்டுக்கு லெட்டரா? தரேன். ஐயோ தீர்ந்துருச்சேம்மா. ஒண்ணு செய், அன்வர் மாஸ்டர்கிட்ட கேட்பாரு, சாயந்தரம் கொடுத்துடலாம். சரி. அன்வர் சார், ராமன் மாஸ்டர். கல்பனா சார், நீங்க எப்படி இங்க? சார் உள்ள வா சொல்றேன். கல்பனா, கல்பனா. ஏன் ராப்பிச்சக்கார மாதிரி கத்துற? போ, உங்க அண்ணி வர சொல்லு. அவங்க இங்க இல்ல. எங்க போயிருக்கா? இதோ எதிர் வீட்டுக்கு மாஸ்டர் பார்க்க போயிருக்காங்க. மாஸ்டர் பார்க்க? எப்படிப்பட்ட பொம்பளையா இருந்தாலும் சரி வெறும் 10 நிமிஷம் பேசியே மயக்கிடுவான். ஐயோ கல்பனா, இங்க பாரு, நீ என் ஸ்டூடெண்ட், என் தங்கச்சி மாதிரி. அதான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். நான் பண்றது தப்பு தான். இதை தவிர வேற வழி தெரியல. வறுமை, அதான் இப்படி பண்ணிட்டேன். சரி, என்ன பண்றது? விடுங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, கவலைப்படாதீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சது அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ். சத்தியமா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். அடி பாவி, எவனோ ஒருத்தருக்கு நம்பிக்கை இருப்பேன் சத்தியம் பண்ணி கொடுக்குற. தாலி கட்டவனா எனக்கு நீ நம்பிக்கை இருக்க மாட்டியா? டேய் வாத்தியாரே, சைட் அடிக்கிறது அர்த்தம் பொண்ணை தான் கிடைச்சா உனக்கு? இருங்க, என் துப்பாக்கியை கொண்டு வர. உங்க 2 பேரும் இங்கே வச்சு தேட்டு கட்டல. என்னங்க என்னங்க நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டீங்க. தப்பா ரைட் ஆக்குறது என் துப்பாக்கிக்கு பதில் சொல்லுங்க. எடுத்துட்டு வர என் துப்பாக்கியை. என்னங்க என்னங்க டேய் வாத்தியாரே, உன்னை நான் கொல்ல விடமாட்டேன். ஏய் ஐயோ மாமா, அவர் ரொம்ப தப்பா நினைச்சிட்டாரு. டேய் டேய் டேய், அவனை கொலை பண்ணி அடிச்சு உன்னை கொலை பண்றாரு. என்ன விடுங்க. டேய் விடுங்க. அவனை கொலை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே தொடர்பு பக்கா. ஹாஜியார்ட்ட சொல்லாம நான் விட மாட்டேன். அன்வர் சார் முடியாது. அன்வர் சார் நில்லுங்க. ஹாஜியார்ட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா சொல்லுவேன்டா. அன்வர் சார் வேண்டாம். அன்வர் சார் நில்லுங்க. எங்க ஓடுற? ஓடாத நில்லு. ஏய் நில்லு. கண்டிப்பா சொல்லுவேன் ஹாஜியார்ட்ட. சிலரை பல நேரத்துல ஏமாத்தலாம், பலரை சில நேரத்துல ஏமாத்தலாம். ஆனா எல்லா நேரத்திலும் ஏமாத்த முடியாதுடா. நான் ஹாஜியார்ட்ட கண்டிப்பா கண்டிப்பா. ஏய் ஏய் ஓடுவா. ஏய் ஏய் நீ முன்ன நான் கட்டறேன். ஏய் ஓடி ஓடி. ஏய் ஓடி. ஓ புள்ள புத்தி. ஏய் ஆட்டடா குடி தம்பிடா. அவனை ஓய்ச்சி கட்டி விட்டா. ஏய் எங்களையே நீ. ஏய் வாடா. ஏய் ஒரே இடத்துல உன சுறா போற. ஏய் 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 ஐயோ ஏய் மாடி. என்னடா யோசனை பண்ற? இல்ல, அன்வர் கொஞ்ச நாளைக்கு வாய திறக்க மாட்டான், பிரச்சனை இல்ல. இந்த பட்டாளத்தை மேல ஏதாவது போலீஸ் என்கொயரி வந்துன்னு வச்சுக்க, அவன் உண்மையை கக்கிடுவான். அப்புறம் நம்ம விஷயம் மொத்தமா வெளியே வந்துடும். அப்படிங்கிற? ஆமாப்பா. ஆமா, இப்ப வந்து அதை யோசி. நடந்ததே பேசிட்டு இருக்காதா, இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. சரி சரி, நோ டென்ஷன். நீ ஒண்ணு பண்ணு, அந்த பட்டாளத்தா முன்னாடியே போய் பார்த்து அவ யாருக்கிட்டையும் வாயை தரக்கூடாதுன்னு சொல்லு. ஏண்டா நான் சொன்ன கேட்பாளா? நீ டியூஷன் சொல்லி கொடுத்த பொண்ணு தானே, நிச்சயமா கேட்பா. ராமன் சார்,
இங்க பார், நீ எதுக்கும் பயப்படாத. யாரும் உன்னை எது கேட்டாலும் நீ எதுவும் சொல்லாத. மொத்தம் நான் பாத்துக்கிறேன். இவன் போயிட்டான்ல நினைச்சேன். ஒருக்கி ராஸ்கல் மறுபடியும் பொண்டாட்டியோட. என் வீட்டுக்காரரு அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. நீ தைரியமா இரு. என்ன குசு குசு பேசிக்கிறாங்க? கேட்க மாட்டேங்குதே. அவன் குசு குசு பேசுறானா? இவ்வளவு பொண்ணு இருக்காங்க. அது எல்லாரையும் விட்டுட்டு என் பொண்டாட்டியே தான் விட்டுறான். என்ன சொல்றான்? செல்லதுரை, என்ன ஒரு மிலிட்டரி ஆபீசர் கட்டி வச்சிருக்கீங்க? உங்களை சும்மா விட மாட்டேன். நீ யாரா இருந்தா எங்களுக்கு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. துப்பாக்கி வச்சிருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கா? ஒரு மிலிட்டரி ஆபீசர் துப்பாக்கி எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். அதுக்கு அதிகாரம் இருக்கு. டேய் மிலிட்டரி, லீவ்ல வரப்ப துப்பாக்கியை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணும். அது செஞ்சியா? அது அதுக்கே உனக்கு தண்டனை இருக்கு. அதுக்கு மேல அதே துப்பாக்கி யூஸ் பண்ணி நீ ஒரு மனுஷனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க. அவன் எப்ப வேணாலும் செத்து போலான்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. நான் சுட நினைச்சது அவன் இல்ல, இவனை. ஆனா சுட்டது அன்வர் தானே? ஏண்டா துரோகம் துரோகம் சொல்றியா? அப்படி என்னடா உனக்கு துரோகம் பண்ண? ஒண்ணும் தெரியாது. பொண்டாட்டி மனசு கெடுத்துட்டேடா பாவி. அடச்சி வாய் மூடு. அவன் என் ஸ்டூடெண்ட். ஒண்ணும் தெரியாத அந்த அப்பா இப்பனோட வாழ்க்கையை விட என் வேலை ஒண்ணு எனக்கு முக்கியம் இல்ல. எல்லாம் உண்மையை சொல்றேன் கேளு. சொன்னாலும் ஏண்டா அப்துல், இவன் அன்வருக்கு சீக்கிரம் சரியாயிடும் போல இருக்க. என்ன பண்ணலாம்? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நீ யோசனை பண்ணிக்கிட்டே இரு. அதுக்குள்ள உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு பேச ஆரம்பிச்சிருவான். எல்லாம் உன்னால வந்தது. இரு. ஆபரேஷன் முடிஞ்சாதான் பேசுவான். என்னடா சொல்ற? ஓகே, இப்போ தான் பிளான் ஆஃப் ஆக்ஷன் கேட்டுக்க. நம்ம என்ன பண்றோம்? அன்வரோட சொந்தக்காரங்களுக்கு ஒரு தந்தி கொடுத்து உன்னோடைய வர வைப்போம். வர சொல்லி இப்போ நீங்க அன்வரை கூட்டு ஊருக்கு போயிடுங்க. இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்காக உங்களை தபாய்க்கிறாங்க. ஊருக்கு கூட்டு போய் யுனானியோ சித்தாவோ ஹோமியோபதியோ இல்ல 3 சேர்த்தா பாருங்க, குணமாயிடுவான். அப்படி இல்ல அன்வரோட மையத்தை தான் பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு பயமுறுத்தி ஊருக்கு பேசுறோம். ப்ராப்ளம் சால்வ். என்ன மச்சான் எழுதிட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு தானே வரையுது. என்ன கால பாக்குறீங்க? இல்ல இனிமே இந்த வீட்டுக்குள்ள காலே எடுத்து வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு போனீரே, ஒருவேளை மிதந்துட்டு வரையிறோன்னு பார்த்தேன். கோபமெல்லாம் ஆறிடுச்சு போல் இருக்கு. கோபமா? இங்க பாருங்க மச்சான், என் பையன் உங்களுக்கு 6 மருமவன் ரத்த முறப்படியும் அப்படி, இனி நிக்காவாலையும் அப்படி. நிக்காவா? ஆமா, என் பையனுக்கு உங்க பொண்ணதான் கட்டி வைக்கிறதுன்னு இன்னைக்கு நேத்தா நான் பேசிட்டு இருக்கேன். நீர் பேசிட்டு இருக்கீரு, நான் அப்படி பேசலையே. என்ன சொல்றிய? இத பாருங்க மச்சான், எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை. என் பொண்ணுக்கு புருஷனா வர்றவன் முதல்ல ஒரு யோக்கியனா இருக்கணும். சரி, என் பையன் அயோக்கியன் தான், பள்ளிக்கூடத்து பணத்தை திருநவன் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு தான் அவனை பப்ளிக்கா அவமானப்படுத்திட்டீங்கல்ல. அடிச்சது போதாதுன்னு வேலையை விட்டு தூக்கிட்டீங்கல்ல. அதுக்கு மேல என்ன? அவன் சின்ன பையன், ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்காக நம்ம உறவை முடிச்சுக்கிறதா? பேச்ச வளர்த்தாதீரும். ஏழையா இருந்தாலும் என் பொண்ணை நான் ஒரு நல்லவனுக்கு தான் கொடுப்பேன். நல்லவன்னா? அந்த வார்த்தைக்கே உமக்கு அர்த்தம் தெரியல, சொன்னா மட்டும் புரிஞ்சிட போகுதாக்கும். நீங்க அந்த வாத்தி பையில மனசுல வச்சுட்டு தானே பேசுறீங்க? எந்த வாத்தி பையன்? ஒண்ணுமே தெரியாத மாதிரில நடிக்கிறீங்க. அதான் உங்க பாலிய சிநேகித மக பூ வச்சு கூட்டியாந்துல வேலை கொடுத்திருக்கீங்க. அப்துல்ல பத்தியா சொல்றீரு? நான் என்ன மச்ச சொல்றது, இந்த ஊரே சொல்லுதே. என்னன்னு? உங்க பொண்ணை கட்டி கொடுக்கதான் அவனை கூட்டியாந்து இங்க வச்சிருக்கீங்கன்னு. அப்படியா பேசிக்கிறாங்க? அது மட்டும் தான் நினைச்சிடாதீங்க மச்சான், அதுக்கு மேலையும் பேசுறாங்க.
ஆமா மச்சான், அந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க போறேன். ரொம்ப தங்கமான பையன், கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி என்ன தோணலை. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். வாழ்க்கையிலேயே உருப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்.